பாலாஜி, புதுவையில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இப்போது புதுவையில் அந்த ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார். அஜந்தா சிக்னலில் இருந்து ராஜா திரையரங்கம் வரை ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ரோட் ஷோவில் சாலையில் இருமருங்கிலும் கூடியுள்ள அந்த மக்களிடம் அவர் வாக்கு சேகரிக்கிறார். புதுவையில் என்ன காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி நடைபெற்றது கடந்த முறை. இந்த முறையும் அவர்கள் இணைந்து கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறார்கள். என்ஆர் ரங்கசாமி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இருவரும் இணைந்து இந்த தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறார்கள். இப்போது என்ஆர் ரங்கசாமியும் பிரதமர் நரேந்திர மோடியோடு அந்த ரோட் ஷோவில் பங்கேற்றுள்ள அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரியில் உள்ள பிரதான சாலையான அந்த அஜந்தா சிக்னலில் இருந்து ராஜா திரையரங்கம் வரை ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலையின் இரு மருங்கிலும் கூடியுள்ள மக்களிடம் வாக்குகளை சேகரிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். முன்னதாக பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் அங்கு பிரதமர் நரேந்திர மோடியிடம் வாழ்த்துக்களை பெற்றனர். சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்காக இன்று டெல்லியிலிருந்து சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புதுவைக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி 1.7 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த சாலை வளம் நிகழ்ச்சியில் அவர் சாலையின் இருமருங்கிலும் கூடியுள்ள மக்கள் அவருக்கு மலர் தூவி வரவேற்பு செலுத்தக்கூடிய அந்த காட்சியையும் சாலையின் இருமருங்கிலும் கூடியுள்ள மக்களை நோக்கி என்ஆர் ரங்கசாமி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவரோட நமச்சிவாயம் உள்ளிட்டோரும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளும் உடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் பிரதமரின் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரை நடைபெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலையொட்டி இப்போது தேர்தல் பரப்புரை சூடுபிடித்துள்ள சூழ்நிலையில் இன்னும் தேர்தலுக்கு 5 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் அங்கு மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் இந்த பரப்புரை இப்போது பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருக்கிறார். அஜந்தா சிக்னலில் இருந்து காமராஜர் சிலை வரை இந்த 1.7 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ரோட் ஷோவை பிரதமர் நரேந்திர மோடி நடத்துகிறார். அவரோடு புதுவை முதலமைச்சர் என்ஆர் ரங்கசாமி மற்றும் நமச்சிவாயம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். கலை மற்றும் நடன நிகழ்ச்சிகளோடு சாலையின் இருமருங்கிலும் மலர்களை தூவியவாறு பொதுமக்கள் மற்றும் புதுவை யூனியன் பிரதேச மக்கள் இந்த வரவேற்பை பிரதமர் நரேந்திர மோடிக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரதநாட்டியம் மற்றும் கலை இசை நடன நிகழ்ச்சிகளோடு சாலையின் இருமருங்கிலும் சிறு சிறு மேடைகள் அமைத்து புதுவையின் கலாச்சார பண்பாட்டு பெருமையை பறைசாற்றும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு அவருக்கு உற்சாக வரவேற்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு அருகில் அங்கு பாரதிய ஜனதா கட்சி மற்றொரு கட்சியோடு கூட்டணி அமைத்து இந்த புதுவை யூனியன் பிரதேசத்தில் ஆட்சி அமைத்திருப்பது தென் மாநிலங்களில் மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் நிகழ்வாக கருதப்படுகிறது. அதனால் 2வது முறையாக மீண்டும் புதுவையில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கோடு அங்கு பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு வியூகங்களோடு தேர்தல் பணியாற்றி வருகிறது. அந்த தேர்தல் பணிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் இடையே தேர்தலுக்கு முன் தொகுதி பங்கீட்டில் இருந்த அந்த நெருடல் மற்றும் இரு தரப்பினருக்கும் இடையே இருந்த மனக்கசப்பு ஆகியவற்றை தீர்க்கும் வகையில் இன்று அந்த புதுவை சட்டமன்றத்துக்கு உட்பட்ட 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்களை இன்று பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்து அவர்களோட வாழ்த்து பெற்றனர். இதை தொடர்ந்து இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியின் மூலமாக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்து வரவேற்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த புதுவை யூனியன் பிரதேச மக்களின் வரவேற்பை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ரோட் ஷோ நடைபெறுகிறது. இந்த புதுச்சேரி சாலை வளத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் என்ஆர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரும் உடன் இருந்து சாலையின் இருபுறமும் திரண்டுள்ள அந்த மக்கள் அவருக்கு கையசைக்கும் காட்சியையும் அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அவர் பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரிக்கும் அந்த காட்சியும் தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று புதுச்சேரியில் பிரதமரின் ரோட் ஷோ புதுச்சேரி அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அல்லது ஏற்கனவே உள்ள அந்த உள்கட்சி பூசல் மற்றும் எதிர்கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், திமுக, இந்தியா கூட்டணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ் 2 கட்சிகளுக்கும் இடையேயே அங்கு தேர்தலுக்கு முன்பே இருதரப்பிலும்
போட்டி கூட்டங்கள் மற்றும் அதிருப்திகள் நிலவி வந்த சூழ்நிலையில் இப்ப தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 6 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளோடு ஒருங்கிணைந்து அனைவரும் தேர்தல் பணியாற்ற வைக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார். புதுச்சேரி உள்ள முக்கிய வீதிகளான அந்த அஜந்தா திரையரங்கம் டு காமராஜர் சாலை உள்ள அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் புதுவையில் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் திரண்டிருந்து பிரதமர் நரேந்திர மோடியின்க்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இது புதுச்சேரி அரசியலில் இந்த பிரதமர் நரேந்திர மோடியின் பிரச்சாரத்தின் மூலமாக என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி இடையேயான கருத்து முரண்பாடுகள் மற்றும் கசப்புணர்வுகள் நீக்கப்படும் என்றும் இந்த தேர்தலில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி புதுவையில் ஈடுபட்டிருக்கிறார். நாளை பிரதமர் நரேந்திர மோடி கேரளாவில் அங்கும் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுவதை ஒட்டி புதுச்சேரியில் முதலில் இந்த பிரச்சாரத்தை நிறைவு செய்துவிட்டு இன்று இரவு தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஒரு மிக முக்கியமான ஆலோசனை நடத்துகிறார். வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் 27 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தமிழக பாஜகவில் ஏற்பட்டுள்ள பல்வேறு விதமான பிரச்சனைகள், நிகழ்வுகள் மற்றும் தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். அதைத் தொடர்ந்து நாளை கேரளாவில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அதற்கு முன்னதாக இங்க புதுவையில் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி இப்போது நடைபெற்று வருகிறது. இந்த சாலை வளம் நிகழ்ச்சியில் புதுச்சேரியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இருபுறமும் திரண்டிருந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கலை, இசை, நடன நிகழ்ச்சிகளோடும் மலர் தூவியும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அந்த வரவேற்பை அவர் ஏற்றுக்கொண்டு கையசைத்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த ரோட் ஷோ முடிவடையும் இடத்தில் அங்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி உள்ளிட்டோருடன் அவர் மிக முக்கியமான ஒரு ஆலோசனையும் நடத்த இருக்கிறார். பாலாஜி.